இந்த 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை குடியிருப்பு நல சங்கத்தினுடைய பிளாஸ்டிக் ஒழிப்பு என்ற ஒரு தலைப்பை ஏற்று கோவை மாவட்டத்திலே பிளாஸ்டிக்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த குடியிருப்பு நல சங்கம் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று இந்த சுதந்திர நாளில் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த விழாவை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விழா ஏற்பாடு செய்த விழாக்குழு தலைவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மைக்கேல் சுவாமிதாஸ் அவர்களே, டாக்டர் ரவி சார் அவர்களே, டாக்டர் பெருமாள் சார் அவர்களே, அருள் சார் அவர்களே, லயன் செல்வகுமார் அவர்களே, இதை முன்னிலைப்படுத்தும் இந்த சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய செல்வகுமார் அவர்களே, ஸ்ரீகாந்த் அவர்களே, திருமுருகன் அவர்களே, வழக்கறிஞரும் மக்களுக்கு ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு நண்பரும் எனது அருமை தம்பியுமாக, ஏன்னா அவருக்கு எப்பவுமே 3 விஷயம் உண்டு. அந்த வகையில் அவரோட பாராட்டக்கூடிய ஒரு ஆள் வழக்கறிஞர் விமல் ராம் அவர்களே, சங்கத்தினுடைய சங்கர் நாராயணன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, தினேஷ் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, பிரபு அவர்களே, முருகேசன் அவர்களே, கே சங்கர் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, மேகநாதன் அவர்களே, லோகநாதன் அவர்களே மற்றும் இந்த குடியிருப்பு நல சங்கத்தினுடைய கிளை அமைப்புகள் நல்லம்பளை கிளை நிர்வாகிகளே, ரத்னபுரி கிளை நிர்வாகிகளே, உடையான்பாளைய கிளை நிர்வாகிகளே, மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சேர்ந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளன சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்களா, என்ன பேசுனாங்கன்னு தெரியல, இருந்தாலும் ஒன்றும் இல்லை. பிளாஸ்டிக் ஒழிப்பது இப்போ எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, கிட்டத்தட்ட ஏறதாலும் 10 ஆண்டுகளாக இதனுடைய முயற்சிகளை மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்குண்டான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பொதுமக்களாகிய நாம நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் புழங்கக்கூடாது, பிளாஸ்டிக் தவறான ஒரு இது. நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் ஒரு பாலை வாங்கிட்டு வந்தாலோ அல்லது ஒரு காய்கறியை வாங்கிட்டு வந்தாலோ அதில் மிச்சம் இருக்க பொருளை நம்ம ரோட்டில் போடும்போது ஒரு மாடு சாப்பிடுது, அது மீண்டும் அது ஒரு பாக்சன் ஆகி அதில் வரக்கூடிய பாலை நம்ம குடிக்கும்போது நாமளே விஷத்தை எடுத்து வீசி அதை மறுபடியும் சாப்பிட வச்சு மறுபடியும் அந்த விஷத்தை எடுத்து நாம முழுங்குற மாதிரி தான் அது. அதனால பிளாஸ்டிக்ங்கிறது எப்பவுமே நமக்கு கேடு கொடுக்க வேண்டிய ஒரு பொருள். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கேட்கலாம், பிளாஸ்டிக் எவன் தயார் பண்றானோ அந்த 3 கம்பெனியை மூடிட்டாச்சுன்னா இந்த பிளாஸ்டிக்கே ஊருக்குள்ள வராது. அதுதான் கவர்மெண்டோடைய சூசகமான விஷயம். இன்னைக்கு அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு 50% வரி கேட்கிறான். அவன் மொத்த மாத்திரையும் அவன் தயார் பண்ணி நம்மளை விமல் ராமன் சொன்ன மாதிரி நம்ம பாக்கெட்டை கட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சாப்பிடாம இனி உயிர் வாழ முடியாதுங்கிற மாதிரி ஆகிட்டோம். அப்படிங்கும்போது அமெரிக்காக்காரன் இதுவும் பேசுவான், இதுக்கு மேலேயும் பேசுவான். ஏன்னா மாத்திரை மருந்து எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு, நம்ம கவர்மெண்ட் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் என்னைக்காக இருந்தாலும் ஒரு விடிவு காலம் வரும்போது தான் இந்த மாத்திரை மருந்து ஒழியும். அதே மாதிரி தான் பிளாஸ்டிக்கை நம்ம முடிவு எடுக்கிறத விட யாரு தயார் பண்றாங்களோ அவனுக்கும் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க, அவனே ஒரு முடிவு பண்ணி இன்னும் எவ்வளவோ தொழில் இருக்கு. விவசாயத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய பல விதைகள் இருக்கு, அதை முளைக்க வச்சு அவனும் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கலாம், அவன் பண்ணலாம். அதை அவன் பண்ண மாட்டான். அந்த மாதிரி பிளாஸ்டிக் கம்பெனியை முதல்ல ஒழிச்சாதான் பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியும். ஏன்னா அது நமக்கு ஈஸியா இருக்கு, எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக்ல செய்யறோம்.
ஒரு குடம்னா பிளாஸ்டிக், ஒரு பக்கெட்டினா பிளாஸ்டிக், ஒரு கவர்னா பிளாஸ்டிக் கவர், ஒரு கறி கடைக்கு போனா பிளாஸ்டிக் கவர், ஒரு மீன் கடைக்கு போனா பிளாஸ்டிக் கவர். அப்ப என்னதான் பண்ண முடியும்? இது இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சவளி கடைக்கு போனா துணியை கவர் பையில கொடுத்துறாங்க, பேன்ஸ் கடைக்கு போனா துணியை பேன்ஸ் பொருளை கவர்ல கொடுத்துறது துணி பையில கொடுத்துறாங்க. கறி கடைக்கு போனா எப்படி துணி பையில கொடுக்குறான்? அதை மக்களாகி நீங்க ஏன் இதை நீங்க மாற்றுக்கு இது கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அப்படி கேட்டா அவங்க சொல்லுவாங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் மக்கும் பிளாஸ்டிக் மக்காத பிளாஸ்டிக் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. திங்கிறதுலயே விஷம், அதை எப்படி தின்னு அதை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. பிளாஸ்டிக் ஒழிப்புங்கிறது நல்ல பிளாஸ்டிக் கெட்ட பிளாஸ்டிக் முடிவு எடுக்கிறத விட மொத்தத்தில் பிளாஸ்டிக் வேண்டாம். ஏன் நம்ம பிறக்கும்போது பிளாஸ்டிக் இல்லை. கிட்டத்தட்ட இப்ப நாம் பிறக்கும் போது பிளாஸ்டிக் கிடையாது, செல்போன் கிடையாது, பிளாஸ்டிக் பக்கெட் கிடையாது. சுருக்கமா சொல்ல போறதா பித்தாள குடம் வந்துச்சு, சில்வர் குடம் கூட கிடையாது. ஆனா நாளடைவில் அதனுடைய மாற்றங்களாகி பித்தாள போய் சில்வர் போய் அலுமினியம் போய் இப்ப பிளாஸ்டிக் வந்துருச்சு. அது ஈஸியா கிடைக்குது, ஈஸியா நம்ம அதை யூஸ் பண்றோம். அதனால எல்லாரும் அது நன்மை நம்மளோட நன்மை இல்லைங்கிறத உங்களுடைய மனசுல எடுத்து இந்த சுதந்திர தின விழாவில் பிளாஸ்டிக் இந்த மாதிரி நமக்கு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு டாக்டர், ஒரு வழக்கறிஞர், ஒரு வியாபார சங்கத்தினுடைய தலைவர், நம்ம சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நமக்கு இந்த மாதிரி நமக்கு எடுத்து சொன்னாங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் நோய் நொடி வராம, அது குறிப்பா சொல்ல போறதுன்னா பிளாஸ்டிக் இந்த புகையில மாதிரி தான். புகையில, சிகரெட்டு இந்த மாதிரி பொருள் கூட சேர்ந்த பொருள் தான் அது. உடனடியாக அதுக்கு தேவை கேன்சர் தான். அப்படி வரும்போது மிகப்பெரிய ஒரு கொடிய நோயை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது. அதனால நீங்க எல்லாம் முடிவெடுத்து வருங்கால குழந்தைகளை பிளாஸ்டிக் இல்லாத உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு இப்பவுமே டீச்சர் மட்டும் போன சொன்னா போதாது, வீட்டில் இருக்கக்கூடிய நாமளும் கடைக்கு போனா துணி பையில வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பிளாஸ்டிக் இல்லாத உலகமா மாற்றணுங்கிறதுக்கு நம்ம நாட்டை இந்த ரத்தினபுரியிலிருந்து ஒரு முடிவெடுத்து ரத்தினபுரி மக்கள் முதல் முடிவாக இருக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.